ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ மார்க்கெட்டை வச்சு செஞ்சிட்ருக்கானுங்க. ஏன் எதுக்குன்னு யாருக்குமே தெரில. நம்ம ஒரு அனலைஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, 25,700 எப்போ போகுன்றது. அந்த ஒரு கேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு 4-5 ஒரு வாரமாக சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் நானும் எதிர்பார்க்கல. அது 10ஆம் தேதி மேலே டிசம்பரில் நடக்கும்னு நினச்சேன். ஏன்னா போன வருஷம் டிசம்பரில் 10ஆம் தேதி மேலே மார்க்கெட் நல்ல ஃபால் இருந்தது. ஏன்னா இப்போ அமெரிக்காவில் ஒரு இது நடக்கும், பவுலோட பீச்சு, அதனால நடந்ததுன்னு நினச்சேன். 10 நாளைக்கு ஏற்றிட்டு தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இப்போ இறக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதுதான் பாருங்கள், நம்ம பார்க்க வேண்டியது 5 டேஸு 1 மந்த் சார்ட் பார்த்திங்கன்னா 26,300 ஹையஸ்ட்டாக அதிலேருந்து கீழே தான் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம கண்ண முடியும் 26,300 போகும்போது புட்டில் ஒரு மாதம் தள்ளி ஒரு எக்ஸ்பீரி வாங்கியிருந்தால் கூட அது வாட் நல்லா மூவ் ஆகிட்டு வந்துருக்கும். ஃப்ரீ ஃபாலு இது பாருங்கள். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது ஆர்பிஐ பாலிசின்னு சொல்லுவாங்கள்ல, டிசம்பரில் நடக்கும். அது 3 to 5. ஸோ இன்றைக்கி, நாளைக்கு, நாளான்னைக்கு 3 நாள் மீட்டிங் நடக்கும். ஆனால் 5ஆம் தேதி 10 மணிக்கு மேலே தான் நம்மளுக்கு அந்த ரேட் கட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ 20 பிபிஎஸ்ஸா 25 பாயிண்ட்ஸா இல்லை 50 பாயிண்ட்ஸ்னு சொல்கிறாங்க ரேட் கட்டு. ஸோ அந்த ரேட் கட் பார்த்திங்கன்னா, நான் அந்த ஒரு 2 வருஷத்தில் பார்க்கும்போது எனக்கு ஒரு புது விதமாக இருக்கும். ரேட் கட்டு 50 பாயிண்ட் குறைச்சிருப்பாங்க, மார்க்கெட் ஏறி இருக்கும். அடுத்த டைமு 50 பாயிண்ட்ஸ் அதேமாதிரி குறைச்சிருப்பாங்க, மார்க்கெட் இறங்கியிருக்கும். இதில் ரேட் கட்டுக்குனா சம்மந்தம்னா, ரேட் கட் பண்ணால் நாட்டோட பொருளாதாரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட, ரேட் கட் பண்ணுறாங்கன்னா அப்போ பொருளாதாரம் நல்லா இல்லாதனால தான் ரேட் கட் பண்ணுறாங்கன்ற மாதிரியும் சொல்லிடுவானுங்க. ரேட் கட் பண்ணாங்க நல்லா குறைஞ்சிரும் அப்படின்வாங்க. அப்போ ஆக்சுவலாக மார்க்கெட்டு ரேட் கட் பண்ண போகிறாங்க, ஏறும்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. நான் எப்போவுமே எக்ஸ்பிரிக்கு அப்புறம் புதன்கிழமை வாங்கி வச்சுன்னா அது காலைல அதான் ஏறும். போன எக்ஸ்பிரிக்கு அப்புறம் மறுநாள் ஒரு 300 பாயிண்ட்ஸ் ஏற்றினா, இந்த வாட்டி 100 பாயிண்ட் ஏறும்னு தெரியும். இருந்தாலும் இல்லை, இது எதோ ஏழக்கூடமாக நடக்கும்னு நினச்சி தான் நான் நேற்று எடுக்காமல் வச்சுருந்தேன். நல்ல வேலை, கடவுள் காப்பாற்றிட்டார். அதுக்கேற்ற மாதிரி நடத்திட்டானுங்க. ஸோ என்ன ரீசன்னு தெரிலங்க. அது ஆர்பிஐ பாலிசி மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு. ஃப்ரைடே 10 மணிக்கு தெரிஞ்சிடும் நியூஸ். அந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும், ஸ்பைக் ஏறும் இறங்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கே ஒரு மூமெண்ட் கொடுத்துட்ருக்கான். இந்த 100% சென்செக்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா 100% 150 ரூபாலேருந்து 300 ரூபா போய் டச் பண்ணியிருக்கான் பாருங்கள். ஸோ மார்க்கெட் அவ்வளோதாங்க, நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். பாருங்கள் இறங்கும், ஆனால் எந்த நியூஸுமே இல்லை. இன்றைக்கி நியூஸ் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு நியூஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க நேற்று நைட். என்னன்னா, புதின் இருக்கார்ல, அவர் வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைன் போரில் வந்து ஏதோ ஃபீஸ் டீலில் வந்து யூகே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக சொல்லியிருக்கான். ஸோ போர் நடத்துக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். புத்தின்னு சொல்லியிருக்காரு, போர் நடக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்ற. அந்த காரணமாக இருக்கான்னு தெரில. ஆனால் வாட்ச் பண்ணுங்கள். 25,700 சான்ஸ் இருக்கான்னு நம்மளும் பார்ப்போம். ஸோ நான் இன்னும் ட்ரேட் எதுவும் எடுக்கலை, வாட்ச் மட்டும்தான்.